வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரோல் ஓச்சர்ஸ் இன் டேலி பிரைம். பேரோல் ஓச்சர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி என்ட்ரி, சேலரி ஸ்லிப், ஹவு டு மெயின்டைன், அதாவது சேலரி என்ட்ரியை எப்படி நம்ம டேலி பிரைமில் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் சொல்லுவதில்லை. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நமக்கும் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேலியை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஸ்க்ரீன் தான் நமக்கு வியூ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம வந்து பே ஸ்லிப், அதாவது சேலரி பேரோல் என்ட்ரி போட போகிறோம். பேரோல் என்ட்ரி போட போகும்போது வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். வவுச்சர்ஸில் போயிட்டு இங்கே எஃப்டன் அதர் வவுச்சர்ஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறோம். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ என்னென்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இன்வென்டரி வவுச்சர்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பேரோல் வவுச்சர்ஸ்னு ஒரு வவுச்சர் டைப் இருக்குது. அது எப்படி பார்க்குறது அப்படின்னா ஸோ இன்ஆக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இதில் வந்து என்னென்ன வவுச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இன்ஆக்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேரோல் வவுச்சர்ஸ் இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த அட்டண்டன்ஸில் வச்சு கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணனால you need to enable the payroll features for your company enable nowன்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் என்ன கொடுத்துக்க போகிறேன்னா எஸ் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ் அப்படின்னு கொடுத்தோடனே பேரோல் வவுச்சர்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேரோல் வவுச்சர்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு. ஆனால் உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிரியேஷனில் போயிட்டு கிரியேட்டில் வந்துட்டு மாஸ்டர் கிரியேஷனில் தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேரோல் மாஸ்டர்ஸ்ன்னு இருக்குது. இதில் இருக்கிற மாஸ்டர்ஸில் பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் பேரோல் வவுச்சர்ஸை நம்ம என்ட்ரி போட முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நார்மலாக கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நிறைய இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்க போகிறது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் தான். பிரைமரி, நான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து பிரைமரி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அடுத்து இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த குரூப் பண்ணிக்கலாம். நம்ம குரூப் கிரியேஷனில் குரூப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நான் எனக்கு வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 குரூப் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் ஒரு சாம்பிளுக்காக. அடுத்து நான் இப்போ என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி அப்படிங்கிறது நிறைய டேட்டாஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்த்துடலாம். நம்ம யூனிட் கிரியேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ், மினிட்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம பேரோல் வவுச்சர்ஸ் என்ட்ரிஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபார்மல் நேம் மினிட்ஸ்க்கு. ஸோ மினிட்ஸுங்கிற யூனிட்டை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ் யூனிட் இது ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹவர்ஸ் யூனிட்டையும் மிங்கிள் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹவர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஹவர்ஸ் அப்படின்னா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். ஸோ அதுதான் இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 60 மினிட்ஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் நமக்கு தேவையான யூனிட்டையும் கிரியேட் பண்ணியாச்சு நம்ம. அடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் / ப்ரொடக்ஷன் டைப், அதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து நான் 2 டைப்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீவ் அண்ட் ஓவர் டைம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லீவ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிறது. லீவ் வந்து லீவ் அன்னைக்கு நமக்கு வந்து பே கொடுக்க மாட்டோம். அதனால் லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இப்போ என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம்ங்கிற ஆப்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். ஓவர் டைம் மூலமாக நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனால் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் கீழே இதை நான் கொண்டு வைக்கிறேன். இந்த ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி அப்படிங்கிறது எப்படி பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம அதனால் கிரியேட் பண்ண காம்பவுண்ட் யூனிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நம்ம வந்து அட்டண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப்பை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பே ஹெட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹெட்டிங் நேமில் நம்ம வந்து பே பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பேசிக் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். இன்கம் டைம் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பென்சஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசர் டிஃபைன்டு வேல்யூ. ஸோ அதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம பேசிக் பே வந்து நம்ம கொடுப்போம். அடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் சம்திங் அது மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ங்கிற ஆப்ஷனில் தான் வரும் நமக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ப்ளஸ் எம்ப்ளாயிஸில் நான் ஃபிக்ஸ்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துறேன். இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். இது வந்து நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்னா ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பேசிக் பே, அதை பேஸ் பண்ணி தான் வரணும். இப்போ பேசிக் பே வந்தீங்கன்னா அப் டு 25% வரைக்கும் இருந்துச்சுன்னா 2% வந்து ஹச்ஆர்ஏவாக இருக்கணும். அதுக்கு மேலே கிரேட்டர் தென் 25% 25,000 இருந்துச்சுன்னா 4% வந்து ஹச்ஆர்ஏ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு என்ன லெஜர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப். நார்மலாக எல்லா கம்பெனிஸ்லையுமே ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது பிடிப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். பிஎஃப் வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்கிட்ட பிடிச்சி திரும்ப நம்ம வந்து கவர்மெண்ட் போர்ட்டல் வழியாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கட்டுவோம். எம்ப்ளாயிஸ் ரெண்டையும் சேர்த்து கவர்மெண்ட் கட்டுவோம். ஸோ அதனால இது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைபிலிட்டி. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு திரும்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை கொடுக்குறோம். ஸோ திரும்ப நம்ம பணத்தை கொடுக்கணுங்கிறது ஒரு லைபிலிட்டி. அதனால நம்ம வாங்கி திரும்ப வாங்கும்போது அது திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கிறனால அது கரண்ட் லைபிலிட்டியில் நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ கொடுத்துட்றேன் அண்ட் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். பேசிக் பே பேஸ் பண்ணி தான் வரணும். இது வந்து 25,000 இருந்துச்சு அப்படின்னா 5% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிரேட்டர் தேன் 25% அப்படின்னா 10% அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் தான். நீங்கள் எக்ஸாக்டாக ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த லெஜர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு வரும். லீவ் டெடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் வரும். இதுவும் யூசர் டிஃபைன்ட் வேல்யூ தான். சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அட்டெண்டன்ஸ். கால்குலேஷன் டைப் வந்து அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் லீவ் கால்குலேட் ஆகணும். லீவ் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம். இது ஏர்னிங்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளாக தான் இருக்கும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் வரணும். ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி வரணும். ஓவர் டைம் ஓகே. இப்போ நான் ஓவர் டைம் சேவ் பண்ணிடுறேன். அடுத்து இன்னொரு லெஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி பேயபிள்னு ஒரு லெஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு மந்த்லையும் 30ஆம் தேதி 31ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு வந்து என்ன லைபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியான சேலரி தரணுங்கிறது 30ஆம் தேதி 31ஆம் தேதியோட லைபிலிட்டி. அது ஒரு பொறுப்பு நமக்கு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கான சேலரி பேயபிள்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி. ஏன்னா இது வந்து சேலரி நம்ம கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி தான். ஸோ கரண்ட் லைபிலிட்டி. இப்போ நமக்கு தேவையான லெஜர்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரோல் வவுச்சர் டைப். பேரோல் வவுச்சர் டைப் இதில் நான் என்ன பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி பேரோல் வவுச்சர் டைப் இருக்குது. பட் நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வவுச்சர் டைப் நான் எனக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். சேல்ரி இது வந்து பேரோலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து நான் சேலரின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்க்ளூட் தீஸ் குரூப்ஸுங்கிறது ஓகே. இன்க்ளூட் தீஸ் குரூப்ஸுங்கிறது எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து லெஜர் நேம் வந்து சேலரி பேயபிள் சூஸ் பண்ணிக்கிறேன்.
எனக்கு அது அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்கு இதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம தேவையான லெட்ஜர் எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி தான் கிரியேட் பண்ண போறோம். ஃபைனலா நம்ம கிரியேட் பண்ண போறது எம்ப்ளாயி. இதை ஏன் நான் லாஸ்ட்டா சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த டேட்டா இங்க வியூ ஆகுது பார்த்தீங்களா? இந்த எல்லா டேட்டாவையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதனால தான் நான் இது வந்து லாஸ்ட் ஆப்ஷனா எடுத்துக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து அருண்குமார் அப்படிங்கிற ஒரு நேம் சூஸ் பண்றேன். அண்டர் அப்படின்னா அதுல என்ன போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி 2 டிபார்ட்மெண்ட். அருண்குமாரை நான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜாயினிங் டேட் நம்ம கொடுத்துக்கலாம். டிஃபைன் வேல்யூ சேலரி டீடைல்ஸ்க்கு இதை வந்து நம்ம எக்ஸ் கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம நார்மலாக நமக்கு என்ன அங்கே வியூ ஆகணும்னு கொடுத்துறோம். பேசிக் பே அது வந்து ஆஸ் யூசர் டிஃபைன்ட் வேல்யூ. ஹச்ஆர்ஏ ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ. ஓகே. லீவ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அருண்குமாரோட சேலரி வந்து 25,000 நம்ம வச்சுப்போம். அப்போ 25,000னா பர் டே சேலரி எவ்வளோ அருண்குமாருக்கு, அதை இங்கே நம்ம ஃபிக்ஸ்டாக போட்டுறணும். 833.33 பர் டே கொடுத்துரும். ஓவர் டைம் இப்போ ஒரு நாளைக்கு 833.33னா 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 8 போட்டோம்னா இதுதான் 1 ஹவருக்கானது. ஸோ இதை நான் வந்து ஓடியில் போட்டுறேன் 1 ஹவருக்கான சேலரி. அடுத்து பிஎஃப். ஸோ பிஎஃப் இந்த 5 ஹெட்டிங் இந்த 5 லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணியிருந்து 5 லெட்ஜர் வரணும்னு போட்டிருந்தோம். ஓகே, எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து அது வந்து டிஃபைன் சேலரி டீடைல்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எம்ப்ளாயி நம்பர் கேட்குது. நான் 001 கொடுத்து டிசைனேஷன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் லொக்கேஷன் ஈரோடு கொடுக்குறேன். ஜெண்டர் மேல். டேட் ஆஃப் பர்த் 31/5/2297. பிளட் குரூப் கொடுத்துக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும் நம்ம ப்ராப்பராக. மற்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நான் இப்போ இந்த லெஜர் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபைன் சேலரி டீடைல்ஸ் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணமோ அதே தான். பேசிக் பே, ஹச்ஆர்ஏ, லீவ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நம்ம சேலரி வந்து 28,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பேசிக் பே, ஹச்ஆர்ஏ, லீவ். ஒரு நாள் சேலரி இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஓவர் டைம் 1 ஹவர் சேலரி இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். டிவைடட் பை 8 இதை 1 ஹவர் சேலரி. அடுத்து பிஎஃப். ஸோ எல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சேவ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துக்கலாம். டிசைனேஷன் வந்து சேல்ஸ் மேனேஜர். லொக்கேஷன் ஈரோடு. ஜெண்டர் ஃபீமேல். டேட் ஆஃப் பர்த் மற்ற அதர் டீட்டெயில்ஸ் நம்மலாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த லெஜரை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். 2 நேம் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரி போட போகிறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய எல்லா பேசிக் டேட்டாவும் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அட்டண்டன்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அருண்குமார் லீவ் எத்தனை நாள் நான் போட்டுக்கிறேன்? 3 டேஸ் நான் லீவ் போட்டுக்கிறேன். 3 டேஸ் லீவ் போட்டுக்கிறேன். அவரோட அருண்குமார் அப்படிங்கிறவரோட ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 25.5 ஹவர்ஸ் நான் போட்டுக்கிறேன். அதோட வினோதினியோட லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் போட்டுக்கலாம். அவங்களோட ஓடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 45.5 ஹவர்ஸ் ஓடி பார்த்து தான் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து அட்னன்ஸ் நம்ம சேவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி என்ட்ரி தான் போட போகிறோம். நான் அதுக்கு வந்து சேலரி கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண சேலரி கிளாஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அருண் இதில் வந்து ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பேரோல் ஆட்டோ ஃபில் சூஸ் பண்ணிட்டு யூசர் டிஃபைன்டு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஆல் ஐட்டம்ஸ் எம்ப்ளாயி நேம் கொடுத்துக்கிறேன்.
இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பே அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லி நம்ம மென்ஷன் பண்ண போறோம். இவங்களுக்கு பேசிக் பே அருண்குமாருக்கு நான் 25,000 ஆகும். வினோதினி அவங்களுக்கு 27,000 பேசிக் பே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த என்ட்ரி நம்ம சேவ் பண்ணிடுவோம். அடுத்து இதே வவுச்சரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூஸ் பண்ணிக்கலாம். சேலரி சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஆட்டோ ஃபில் அதே சேம் ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை கொடுத்து பேரோல் சூஸ் பண்ணிட்டு சேலரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது யூசர் டிஃபைனடுங்கிற ப்ராசஸ் லிஸ்ட்டாக ஓகே பண்ணோம். இப்போ சேலரிங்கிறத நம்ம ஓகே பண்ணுறோம். இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கால்குலேஷனில் எல்லாமே வந்திருக்கும் நமக்கு. ஹச்ஆர்ஏ பர்சன்டேஜ், லீவு, இந்த ஓடி, இது எல்லாமே பிஎஃப் இது எல்லாமே நம்ம கொடுத்த பர்சன்டேஜ்லையும் கால்குலேஷனில் கொடுத்த வேல்யூ படி இது எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேலரி என்ட்ரி போட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி ஸ்லிப் ரிப்போர்ட், நம்ம சேலரி ஸ்லிப் இவங்க 2 பேத்துக்கான சேலரி ஸ்லிப் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் அது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்பிளே மோர் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேரோல் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பே ஸ்லிப் அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமாரோட சேலரி எவ்வளோ, வினோதினி அவங்க சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இதே வந்து மல்டி இதுலேயும் பார்க்கலாம். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமாக பார்க்கலாம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமாக பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு பார்க்கும்போது ஒருத்தர் அருண்குமார் அதை நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே நான் கொடுத்துருந்த மாதிரியே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி நம்பர், ஃபங்க்ஷன், டிசைனேஷன் லொகேஷன், பேங்க் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் ஜாயினிங், டேக்ஸ் ரிஜிம், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், இன்கம் டேக்ஸ் நம்பர், யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், யூஏஎன் இருக்கு, பிஎஃப் நம்பர் இருக்கு, ஏசிஐ நம்பர் இருக்கு, பிஆர் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டீட்டெயிலுமே வந்துடுது. லீவ் எவ்வளோ நாள் அவங்க லீவ் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஓட்டி பார்த்துருக்காங்க. அவங்களோட பேசிக் பே வந்து 25,000. அவங்களுக்கு வந்து ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 500 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நான் பர்சன்டேஜில் கொடுத்தேன் அப்படின்னு இருக்கு. ஓவர் டைம் அருண்குமார் வந்து 25 ஹவர்ஸ் பார்த்துருக்காரு, அதுக்கு இந்த வேல்யூன்னு சொல்லி வந்திருக்குது. சும்மா நம்ம ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம். 25,000 டிவைடட் பை 30, இது 83333. இது வந்து 1 டேவோட சேலரி. இப்போ இது வந்து 1 ஹவரோட சேலரி நம்ம எப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். இன்ட்டு 25.5 அப்படின்னு போட்டோம்னா 2656.34, 2656 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேல்யூ கரெக்டாக தான் கிடச்சிருக்குது. நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தோமோ அந்த கண்டிஷன் படி தான் இந்த நமக்கான பே ஸ்லிப் நமக்கு கிடச்சிருக்கு. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப் பர்மே. இது அருண்குமார் அவரோட சேலரி ஸ்லிப். இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஜென்ரேட் ஆகிற பே ஸ்லிப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெஜர்ஸ் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வெரைட்டிஸ் ஃபார் அட்வான்ஸ் வாங்கினாலும் அட்வான்ஸ் என்ட்ரி போடுற மாதிரி வரும், இஎஸ்ஐ வாங்கினா இஎஸ்ஐ என்ட்ரி போடுற மாதிரி வரும். இது எல்லாமே சேம் பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் சேம் கேட்டகரியில் தான் வரும். அந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் வரும் உங்களுக்கு. அட்வான்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா சேம் அட்வான்ஸுங்க லெஜன் கிரியேட் பண்ணி டெடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முன்னாடியே டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாச்சும் அதில் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.